குறுந்தொகை பாடல் 366. இயற்றியவர் பேரி சாத்தனார். பாடல். பால் வரைந்து அமைத்தல் அல்லது அவர் வையின் சால்பு அளந்து அறிதற்கு யாம் யாரோ. வேரியான் கூறவும் அமையான் அதன் தலை பைங்கல் மாற்றுனை பல்பினை அவிழ்ந்த வள்ளிதழ் நீளம் நோக்கி உள்ளகிவு அழுத கண்ணல்லாகி பழுது அன்று அம்ம இவ்வாயிலை துணிவே. திணை குறிஞ்சி திணை. கூற்று தோழி கூற்று. அதாவது தலைவியின் பெற்றோர்கள் அவளை காவலில் வைத்தார்கள். அதனால் அவளுக்கு தலைவனை காணும் வாய்ப்பில்லை. தலைவனை காண இயலாததால் தலைவி மனம் வருந்தி உடல் மெலிந்து காணப்படுகிறாள். அவள் தோற்றத்தில் மாற்றங்களை கண்ட செவிலித்தாய் தோழியை நோக்கி, உன் தோழிக்கு என்ன ஆயிற்று, அவள் ஏன் இப்படி கவலையோடு காட்சி அளிக்கிறாள் என்று கேட்கிறாள். செவிலித்தாயின் வினாவுக்கு தோழி மறுமொழி கூறுகிறாள். பாடல் விளக்கம். தேர்ந்தெடுத்த அணிகலன்களை அணிந்த தலைவி பசுமையான இடத்தை உடைய பெரிய நீர்நிலையில் பல கட்டு அவிழ்ந்த பலமான இதழ்களை உடைய நீலமலர் ஒன்றை பார்த்து அதை பறிக்க முடியாததால் நெஞ்சுக்குள்ளே வருந்தி அழுத கண்களோடு இருந்தாள். இப்பூவை பறிக்க முடியாவிட்டால் வேறொரு பூவை பறித்து கொள்ளலாம் என்று நான் வேறு ஒரு கருத்தை கூறவும் அவள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அங்கு வந்த ஒரு ஆண்மகனிடம் தனக்கு உதவுமாறு கேட்க துணிந்தாள். பின்னர் இருவரும் காதலிக்க தொடங்கினார்கள். இது ஊழ்வினையினாலே வரையறுத்து முடிவு செய்யப்பட்டதே அன்றி அத்தலைவரை தகுதியை அளவிடுவதற்கு நாம் யார்? இந்த காதலில் குற்றம் ஒன்றும் இல்லை. நான் கூறுவதை கேட்பாயாக. நன்றி.